the following steps. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு பிரான்ச் போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மே ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு போர்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வந்து ஃப்ரீயே, அது காசு கட்ட தேவையில்லை. அதை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்கள் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் இனிஷியலா அப்படின்னு கேட்டுக்கணும். ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு அமௌண்ட் மாறும், டெபாசிட் அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்டுட்டு அது வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஆரம்பிக்கணும்னு, எப்படி அந்த ஃபார்ம் முதல்ல ஃபில் பண்ணணும்ட்டு இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ல நேம் ஆஃப் த பர்சன், யார் பேர்ல நீங்க ஓபன் பண்ண போறீங்களோ அவங்களோட பேரு அதுல எழுதணும். அவங்களோட வேலை, அவங்க என்னவா இருக்காங்க, ஸ்டூடெண்டா இருக்காங்களா, டீச்சரா இருக்காங்களா, டாக்டரா இருக்காங்களா, அவங்க பிசினஸ் மேனா இருக்காங்களா, என்னன்னு எழுதணும். அவங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதணும், ஃபுல் வீட்டு அட்ரஸ் எழுதணும். அவங்களோட ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், அப்ளிகேஷன்ல அவங்களோட சிக்னேச்சர் பண்ணணும், சைன் பண்ணணும். சிக்னேச்சர்னா சைன். அதோட நேம் எழுதணும், அட்ரஸ் எழுதணும், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன் இன்ட்ரோடியூசிங் த அப்ளிகண்ட். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல இருக்குன்னாக்கா அந்த பேங்க்ல ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் பேர் தான் யாருன்னு சொல்லுவாங்கனாக்கா இன்ட்ரோடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாக்கா நான் உங்களுக்கு தெரிஞ்சவன், அதனால நான் உங்களுக்கு சைன் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால நான் அவங்களுக்கு சைன் பண்றேன் ஓபன் பண்ண வைக்கிறதுக்காக அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடியூசர் கண்டிப்பா வேணும். Besides the above information, you have to give an undertaking that you will abide the rules and regulation of bank which are in force. And at the end of application form, you have to put your signature. In some bank, it is required to attach the passport size photograph of the applicant along with the application. ஸோ இந்த இன்ட்ரடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ண வாட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். அங்கே என்னன்னாக்கா இந்த பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும். சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபும் கேட்பாங்க, அந்த அப்ளிகண்ட்டில் ஒட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன். Every bank requires that a person known to a bank should introduce the applicant. It may be convenient to be introduced by a person having already an account in the bank. Some banks may accept the attested copy of passport and driving license if any of the applicant. In the case of person introduction is not necessary, introduction is required to prevent the possibilities of the opening account by the undesirable person. சரி, இப்போ ஒருத்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க போன பாயிண்ட்ல. ஸோ ஏற்கனவே அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூசரா சைன் போடுவாங்க. ஸோ சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா